டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 2 அண்ட் 4க்கான கம்ப்ளீட்டான வேர் டு ஸ்டடி இது. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கலாம், எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குரூப் 1 2க்கான ப்ரிலிம்ஸ்க்கானது இது வந்து இதுலேயே இருக்குது, ப்ளஸ் குரூப் 4க்கானதும் இதுலேயே இருக்குது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக நம்ம வந்துட்டு எல்லாமே தொகுத்து தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கருத்துணர்ந்து கற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல். இந்த தலைப்பு தொடர்பான எல்லா விஷயத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். பிஒய்க்யூ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் அளவுகளின் அளவீடு, மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அளவீடுகள் 7th 8th 9th ப்ளஸ் 11th ஸ்டாண்டர்ட். அடுத்து பேரண்டத்தின் இயல்பு, இது வந்து 7th அண்டம் மற்றும் அறிவியல், 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 6th வந்துட்டு அண்டம் மற்றும் சூரிய குடும்பமில் வந்துட்டு இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் விதிகள், இது வந்து 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் விதிகளை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்கவியல், விசை, அழுத்தம், இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயக்கவியல். இது வந்து 6th விசை மற்றும் இயக்கம், 7th விசை மற்றும் இயக்கம், 8th விசை மற்றும் இயக்கம், 9th ஸ்டாண்டர்ட் இயக்கம், 10th ஸ்டாண்டர்டில் இயக்க விதிகள், 11th ஸ்டாண்டர்டில் இயக்க விதிகள் ப்ளஸ் 11th ஸ்டாண்டர்டில் இயக்கவியல் இயக்க விதிகள். இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக கவர் ஆகிரும், பார்த்துக்கோங்க. பருப்பொருளின் பண்புகள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பருப்பொருளின் பண்புகள். அடுத்து வந்து மின்னியல் வந்து 6th மின்னியல், 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் மின்னோட்டம் மற்றும் மின்னியல், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மின்னியல் லெசனில் பார்த்துருங்க. அடுத்து வந்து காந்தவியல் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட். அடுத்து ஒளி பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட். அடுத்து ஒளி பார்த்தீங்கன்னா சவுண்டு, இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட். அடுத்து வெப்பம், 6th ஸ்டாண்டர்டில் வெப்பம் லெசனில் பார்த்துக்கோங்க. 7th வந்து வெப்பம் மற்றும் வெப்பநிலை, 8th வெப்பம், 9th ஸ்டாண்டர்டில் வெப்பம், 10th ஸ்டாண்டர்டில் வெப்பம் இயற்பியலில் பார்த்துக்கோங்க. அடுத்து அணுக்கரு இயற்பியல், 10th ஸ்டாண்டர்ட் அணுக்கரு இயற்பியல், 12th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th அணுக்கரு இயற்பியல், லேசர் மின்னணுவியல், தகவல் தொடர்புகள், அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும், 12th ஸ்டாண்டர்டில் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள், இந்த லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து தனிமங்களும் சேர்மங்களும், இது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், 9th ஸ்டாண்டர்ட் தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணைகள், 9th ஸ்டாண்டர்டில் கார்பனும் அதன் சேர்மங்களும், 10th தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை, அதே மாதிரி 10th வந்து கார்பனும் அதன் சேர்மங்களும். இந்த டாபிக் ஃபுல்லாக இதில் கவர் ஆகிரும், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள் வந்து 8th ஸ்டாண்டர்டில் அன்றாட வாழ்வில் வேதியியலில் இருக்குது. அடுத்து வந்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகுது, அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகுது, லெசன் பார்த்துக்கோங்க. உணவில் கலப்படம் வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலம். உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் அன்றாட வாழ்வியல் தாவரங்கள், 6th ஸ்டாண்டர்டில் தாவரங்கள் வாழும் உலகம், 6th வந்து விலங்குகள் வாழும் உலகம், 7th அன்றாட வாழ்வியல் விலங்குகள், 7th வந்துட்டு செல். உயிரினங்களின் வகைப்பாடு, 7th வகைப்பாட்டியலின் அடிப்படை, 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் தாவர உலகம், 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் விலங்கு உலகம், 9th ஸ்டாண்டர்டில் தாவர உள்ளமைப்பியல். அடுத்து பரிணாமம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து உயிரின் தோற்றமும் பரிணாமமும், 12th ஸ்டாண்டர்டில் ஜுவாலஜியில் பரிணாமம். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபியல் வந்து 10th புக்கில் மரபியல், 12th புக்கில் பார்த்தீங்கன்னா மரபு கடத்தல், கொள்கை மற்றும் மாறுபாடு, 12th பார்த்தீங்கன்னா மூலக்கூறு மரபியல். அடுத்து வந்துட்டு உடலியல் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து இதனுடைய கண்டினியூட்டி தான் உடலியல் வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபுல்லாக கவர் ஆகுது, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உளவியல், ஊட்டச்சத்து, உடல் நலம், சுகாதாரம் மற்றும் மனித நோய்கள், இது வந்து 6th ஸ்டாண்டர்டில்
உலகம் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் அப்படின்ற லெசனில் கவர் ஆகுது. அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்டில் 2 லெசனில் கவர் ஆகுது. 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 12th ஸ்டாண்டர்ட் சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். 6th ஸ்டாண்டர்டில் நமது சுற்றுச்சூழல் என்ற லெசன். 8th ஸ்டாண்டர்டில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் லெசன். 9th ஸ்டாண்டர்டில் சுற்றுச்சூழல் அறிவியல். 10th ஸ்டாண்டர்டில் சுற்றுச்சூழல் மேலாண்மை. இது வந்துட்டு யூனிட் 1 வந்துட்டு இது ஃபுல்லாக கவர் ஆயிரும். யூனிட் 2க்கு வேணும் அப்படின்னா ஜாகிரஃபி புவியியலுக்கு வந்துட்டு வேர் டு ஸ்டடி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள்.